இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். thoughtco.com இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக அரசு சார்பில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு பல்வேறு வகையான ஸ்கீம்கள் தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது குறித்து நிறைய நம்ம சேனல் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னா, அதாவது உங்களுக்கு தாட்கோ மூலமாக HCL இருக்கு பாருங்க, அதில் நீங்கள் படிச்சுட்டே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. 1 year பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வித் HCL டெக்னாலஜிஸ் டு SST கேண்டிடேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா 1 year நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் HCL ஒர்க் பண்ணுவீங்க. படிச்சுட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டிகிரி கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த கம்பெனி நீங்கள் ஒர்க் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு ஸ்கீம் பார்த்தா கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் நேம் பொறுத்த வரைக்கும் IT சர்வீஸ் அப்புறம் DPO கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ப்ராசஸ் ஆப்ரேஷன் 2 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் SC ST இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 12th 75% மார்க் எடுத்திருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்க 2023 அல்லது 2024 12th பாஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, அவங்க தான் பண்ண முடியும். ஸோ மீதி இயர்ல பாஸ் பண்ணவங்க பண்ண முடியாது. ஓகே, கோர்ஸ் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 year உங்களுக்கு இருக்க போது. அல்ல 6 month பார்த்தா கிளாஸ் ரூம்க்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. 6 month பெய்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க HCL கேம்ப்ல. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ இதை பத்தி ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம். ஓகே, அதாவது தாட்கோ மூலமாக HCL உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கூடிய பயிற்சி வழங்குறாங்க. ஸோ கோர்ஸ் நேம் பொறுத்த வரைக்கும் IT சர்வீசஸ் டிஜிட்டல் ப்ராசஸிங் ஆப்ரேஷன் 2 விதமான கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. 1 year பிளேஸ்மெண்ட் இருக்க போது. ஸோ இவங்க அதை HCL டெக் பி இருக்காங்க பாருங்க, அவங்க ஏர்லி கரியர் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. ஏர்லி கரியர் ப்ரோக்ராம் அவங்க ஒரு டிகிரி முடிக்காத 12th முடிச்சுட்டு அப்படியே ஜாப் போற மாதிரி ஒரு கரியர் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் ஜாப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கிளாஸ் 12th தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட் அண்டர்கோ 12th month ட்ரைனிங் ஃபார் என்ட்ரி லெவல் IT ஜாப். அதாவது நீங்க ஒரு வருஷத்துக்கு ட்ரைனிங் மாதிரி போவீங்க. என்ட்ரி லெவல்ல உங்களுக்கு IT ஜாப்க்கான ட்ரைனிங் போவீங்க. அந்த 1 year நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஆர் எம்ப்ளாய்ட் இன் ஃபுல் டைம் ஜாப் வித் HCL. ஸோ 1 year நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் HCL உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குன்றதை தெளிவா கொடுத்துட்டாங்க. வைல் ஒர்க்கிங் கேண்டிடேட் பர்சூ their graduation with BITS Pilani, IIT கோட்டயம், அமிட்டி யூனிவர்சிட்டி, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, கேர் யூனிவர்சிட்டி அல்லது IIM நாக்பூர் இருக்கு பாருங்க, எல்லா இடங்களிலுமே நீங்க உங்களுக்கு எஜுகேஷன்ஸ் கிடைக்கும். அது படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ண சொல்லவே நீங்க பார்த்தா அந்த கரஸ்பாண்ட் உங்களுக்கான கிராஜுவேஷன் நீங்க முடிக்கலாம்ன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ BCA அந்த மாதிரி கோர்ஸ் நீங்க தாராளமா ஸோ கரஸ்பாண்ட் நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ வேலை போயிட்டு உங்களுக்கான இந்த டிகிரி கோர்ஸ் நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ரோக்ராம் பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது IT சர்வீஸ்க்கான கோர்ஸுக்கு சேம் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 12th பாஸ் பண்ணிக்கணும். அதுவும் 2023-24 வருஷத்துல 12th பாஸ் பண்ணிக்கணும். 75% மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 1,40,000 தாட்கோ பார்த்தா ப்ரொவைட் பண்றாங்க. ஜாப் ரோல் IT ரோல் தான் இருக்க போது. கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டே இந்த கோர்ஸ்லாம் நீங்க முடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்திருக்காங்க பாருங்க. BSc இருக்குது, BCA கொடுத்திருக்காங்க, BCom இருக்கு, இன்டகிரேட்கான மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கான டியூரேஷன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வைல் ஒர்க்கிங் கேண்டிடேட் வில் ஆல்சோ பர்சூ ஹையர் எஜுகேஷன் வித் பிலோ மென்ஷன் யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ படிச்சுட்டு நீங்க டிகிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் DPO கொடுத்திருக்காங்க பாருங்க, டிஜிட்டல் ப்ராசஸ் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸுக்கு 51,000 பார்த்தா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தாட்கோ ப்ரொவைட் பண்றாங்க. நான் IT ரோல்ஸ் தான் இருக்க போது. ஸோ இதுல நீங்க என்ன கோர்ஸ் நீங்க படிக்கலாம்னா BCA கொடுத்திருக்காங்க, BBA, BCom அந்த மாதிரி கோர்ஸ் நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணிட்டே ஒரு டிகிரி நீங்க முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் SC மற்றும் ST அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சேலரி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கான சேலரி எவ்வளவு இருக்குன்னா 1,70,000 இருந்து 2,00,000 per annum சேலரி கொடுத்திருக்காங்க. per annum தான். அது மட்டும் இல்லாம அப்ரைசல் மற்றும் இன்கிரிமெண்ட் இருக்குதுன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க 6 மாசம் பார்த்தா ட்ரைனிங் மாதிரி எடுப்பீங்க பாருங்க HCL கேம்பஸ்ல. அப்போ உங்களுக்கு பார்த்தா 10,000 இன்டர்ன்ஷிப் மாதிரி ப்ரொவைட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ 6 மாசம் நீங்க பார்த்தா என்ட்ரி லெவல் இருக்கும். அதுக்கு அடுத்த 6 மாசம் கேம்பஸ்ல ஒர்க் பண்ணீங்க. அந்த 6 மாசம் கேம்பஸ்ல ஒர்க் பண்ண சொல்ல 10,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் மந்த்லி ஸ்டேஃபண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதான் இந்த கோர்ஸ்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நீங்க வேலை பார்த்துக்கிட்டே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தாராளமா நீங்க அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட்டா கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கமிட்டி கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கமிட்டியோ அதை நீங்க பார்த்தா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு காஸ்ட் கேட்டிருக்காங்க. ரிப்பீட் உங்க காஸ்ட் என்னதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் சூஸ் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கோர்ஸ் செட் பண்ண போறீங்க, IT சர்வீஸா DPO கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்க செட் பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க 2023 24 அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு டோட்டலா 12th எவ்வளவு % மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ்ல எவ்வளவு % மார்க் எடுத்தீங்க, அதே மாதிரி பிசிக்ஸ்ல எவ்வளவு % மார்க் எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். ஒரு சில மாதிரி பார்த்தா சர்வீசஸ் ஓப்பன் ஆகும். நீங்க ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அப்ளை பண்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தா நெக்ஸ்ட் பேஜ் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்க போட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு உங்க ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இல்ல ஃபாதர் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்க அட்ரஸா ஃபுல்லா நீங்க கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 கொடுத்திருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்ன, டோர் நம்பர் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்க
டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க பின்கோடு என்ன, ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்க ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கரெக்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் பண்றதா ரெண்டு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டா மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்க ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, டிக் பண்ணி இதுல ஒரு மேத்தமேட்டிக்கல் கேப்சா கொடுத்திருக்காங்க. 4+8 என்னன்றது அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க. அதுக்கான நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்கீம்ல இருந்து பார்த்தா நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க. எல்லா அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணிட்டு இதெல்லாம் தகுதி இருக்கோ எல்லாமே நீங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எடுத்து டிசைட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கீம்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க HCL போய் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க HCL இன்டர்வியூ மூலம் போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா வேலையை பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பர்மனன்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேல படிக்கணும் ஆசை இருக்கவங்க அந்த யூனிவர்சிட்டியில சொல்லிருக்க கோர்ஸ் எல்லாமே நீங்க தாராளமா வந்து படிச்சுக்கலாம்ன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் இந்த ப்ரோக்ராம்க்கான மொத்த நோக்கங்கள். ஸோ விருப்பம் இருக்கவங்க வேலை பார்த்தனே படிக்கணும் ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி.